மாதம் வெறும் 1000 ரூபாய் தான் முதலீடு பண்ண முடியுமா? 1000 ரூபாய் முதலீடு பண்ணி என்ன பெரிய பணம் சேர்த்த முடியும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. மாதம் 1000 ரூபாய் முதலீடு பண்ணால் கூட சரியான இடத்துல முதலீடு பண்ணோம்னா எதிர்காலத்தில் லட்சங்களில் பணம் சேமிக்க முடியும். வாங்க இந்த வீடியோவில் 5 சிறந்த முதலீடுக்கான வழிகளை நம்ம பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது பணம் பழகு. பணம் சம்பாதிக்கிறத விட சம்பாதிச்ச பணத்தை வளர்க்குறது தான் ரொம்பவே முக்கியம். அதுக்கு நீங்கள் வெறும் 1000 ரூபாய் முதலீடு பண்ணால் கூட போதும். வாங்க இப்போ 1000 ரூபாய் முதலீடுக்கான சிறந்த 5 வழிகளை பார்க்கலாம். முதலாவது மற்றும் மிகவும் பிரபலமான வழி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்எஃப்பி. இன்று பல மியூச்சுவல் ஃபண்டில் 500 ரூபாயில் கூட முதலீடு பண்ண முடியும். உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்ததுன்னா 2 சிறந்த மியூச்சுவல் ஃபண்டில் 500 ரூபாய் 500 ரூபாயை நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணிட்டு வரலாம். மாதம் 1000 ரூபாய் முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா 12% ரிட்டர்னில் 30 வருஷத்தில் நீங்கள் மொத்தமாகவே 3.5 லட்ச ரூபா தான் முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க தொகை நம்பவே மாட்டீங்க, 36 லட்ச ரூபா கிடைக்கும். பங்குச்சந்தையில் பங்குகளை தேர்வு செய்ய தெரியாதவங்களுக்கு சிறந்த வழினா அது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் மாதம் 1000 ரூபாய் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30 வருஷத்தில் 15% ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 லட்ச ரூபாய் கிடைக்கும். இதுதான் காம்பவுண்டிங் பவர். நீங்கள் கோல்டு ETF அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக தங்கத்தில் முதலீடு பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் எந்த நகை கடைக்கும் ஏறி இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் தங்கத்துக்கு அகைன்ஸ்டான உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த கோல்டு ETF அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் மொத்த பணத்தையும் கோல்டில் போடாமல் உங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோவில் 20% வரையும் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். பங்குச்சந்தையோட அபாயம்லாம் வேணாம், எனக்கு பாதுகாப்பான முதலீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிபிஎஃப் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். நீங்கள் பிபிஎஃப்பில் மாதம் 1000 ரூபாய் சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்டுக்கு 7.2% வட்டி கிடைக்கும். இது மத்திய அரசோட உத்தரவாதங்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக பணம் திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற பாதுகாப்பு இருக்குது. அதோட உங்களுக்கு இதில் முதலீடு பண்ணிட்டு வர காசுக்கு வரி விலக்கு இருக்குது. நீங்கள் வட்டிக்கும் கடைசியாக கிடைக்க போகிற பணத்துக்கும் டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் மொத்த பணத்தையும் விட்ரா பண்ண முடியும். பங்குச்சந்தையில் ஆர்வம் இருக்கிறவங்க டைரெக்டாக நீங்கள் டைரக்ட் ஈக்விட்டியாக பங்குகளை டைரெக்டாகவும் வாங்கலாம். நீங்கள் 1000 ரூபாய் கம்மியான தொகை அப்படின்னு நினைக்க வேணாம். 1000 ரூபாயில் நீங்கள் முதலீடு பண்ணி ஃப்ராக்ஷனில் நீங்கள் பங்குகளை வாங்கினாலும் அது நீண்ட காலத்துக்குன்னு பார்த்துக்கும்போது நீங்களே எதிர்பார்க்காத அளவு பல கோடிகளில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே காஷியஸோடு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, இந்த வீடியோவில் பார்த்தேன், அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி எந்த ஒரு பங்கையும் விசாரிக்காமல் டீட்டெயில்ஸை செக் பண்ணாமல் முதலீடு பண்ணுறது நம்ம முதலீடு பண்ண தொகைக்கே பெரிய ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக உட்காந்து அனலைஸ் பண்ண உங்களுக்கு முடியும், அந்த திறன் எனக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் டைரக்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்கிட்ட 1000 ரூபாய் இருந்ததுன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 700 ரூபாயும், கோல்டு ETFல 200 ரூபாயும், டைரக்ட் ஸ்டாக்ஸில் 100 ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். இது ஆரம்ப கட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்கும். நண்பர்களே, பணக்காரன் ஆகிறதுக்கு பெரிய முதலீடு அவசியம் இல்லை, தொடர்ச்சியான முதலீடு மட்டுமே இங்கே ரொம்பவே அவசியம். அதனால் மாதம் வெறும் 1000 ரூபாய் முதலீடு பண்ணால் கூட நம்மளால் எதிர்காலத்தில் பெரிய பணக்காரனாக முடியும். நீங்கள் இன்னும் முதலீடை தொடங்காமல் இருக்கீங்கன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் இன்றைய முதலீடை தொடங்குங்க. இதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.